ஓம் சாந்தி. இப்ப நேரடியா வகுப்புக்கு போயிடலாமா? எல்லாரும் ரெடியா? ரெடி சிஸ்டர். ஓகே, சரி. இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே தன்னை உடல் என்றுதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால உடலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு ரொம்ப சுகாதாரமா இருக்கணும், ஆர்கானிக்கா இருக்கணும், குடிக்கிற தண்ணீர் மினரல் வாட்டரா இருக்கணும். அதற்காக கொஞ்சம் அதிகமா செலவு பண்ணா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம என்னெல்லாம் பண்றோம்? பிராணாயாமம், அந்த மூச்சு பயிற்சி, நிறைய உடலுக்கான உடற்பயிற்சிகள். சோ இந்த உடல் 5 தத்துவங்களினால் ஆனது. இந்த 5 தத்துவங்களையும் நம்ம உடல்ல சரியாக பேணி பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நான் தான் இந்த உடல். சோ இந்த 5 தத்துவங்களில் எந்த ஒன்று குறைந்தாலும் உடலுக்கு என்ன வருதுன்னா டிஸ்ஈஸ் வருது. டிசீஸ் அது என்னது? டிஸ்ஈஸ், அதாவது உடலுக்கு ஒரு அசௌகரியம் வருது. இப்போ உடல்ல இருக்கிற இந்த 5 தத்துவங்களில் ஏதாவது ஒன்று குறைந்தால் அது ஆரோக்கிய குறைவாக, நோயாக, டிஸ்ஈஸாக நமக்கு தெரிய வருது. அதே போலதான் ஆத்மாவுக்கும். ஆத்மாவுல இந்த 7 குணங்கள் இருக்கின்றன, ஒரிஜினல் தன்மைகள் இருக்கின்றன. எப்படி உடம்புக்கு 5 தத்துவங்களோ அதே போல ஆத்மாவுக்கு 7 தன்மைகள். சோ இந்த 7 குணங்களில் எந்த ஒன்று குறைந்தாலும் ஆத்மாவுக்கு என்ன வருதுன்னா டிஸ்ஈஸ் வருது, அதாவது டிஸ்கம்ஃபர்ட்னு சொல்லலாம். இப்ப கோபம்ங்கிறது ஒரு டிஸ்ஈஸ். கோபம் வரும்போது ஆத்மா சௌகரியமா ஃபீல் பண்ணல. கவலைங்கிறது ஒரு டிஸ்ஈஸ். இப்போ நம்முடைய நோக்கம் என்னன்னா நம்முடைய ஆத்மாவை இந்த டிஸ்ஈஸ்ல இருந்து ரிலீவ் பண்ணணும், குணப்படுத்தணும். சோ ஆன்மீகம் என்ன சொல்லி தருதுன்னா ஆத்மாவை பற்றிய ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறது. சோ அந்த 7 குணங்களை நம்ம ஒவ்வொன்றாக விளக்கமாக பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல்ல ஞானம். சோ ஞானம் எதெல்லாம் நெகட்டிவ் குணங்கள். இந்த நெகட்டிவ் குணங்களை விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சோ பகவத்கீதையில கூட நீங்க பார்த்தீங்கன்னா காம், குரோத், மோ, லோப், அகங்கார், இந்த 5 விகாரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காமம், லஸ்ட், இது உடல் மீது வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் அட்ராக்ஷன், உடல் மீது ஏற்படக்கூடிய ஒரு கவர்ச்சி. அதற்கப்புறமா கோபம். கோபம்ங்கிறது ஒரு அக்னின்னு சொல்லுவாங்க. அக்னி, இந்த கோபம்ங்கிற அக்னி தன்னையும் எரிக்கிறது, மற்றவர்களையும் எரிக்கிறது. இந்த பொறாமை கூட என்ன சொல்லுவாங்க? வயித்தெரிச்சல், எரிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதற்கப்புறமா அகங்காரம், ஈகோ. இது உறவுகளில் ஒரு தூரத்தை ஏற்படுத்துது. உறவுகள் விலகி போவதற்கு காரணமாக ஈகோ இருக்கு. அதற்கப்புறமா இந்த பற்று. பற்று கூட உறவுகளில் ஏற்படக்கூடிய ஒரு ஒரு கவர்ச்சி, அந்த ஈர்ப்பு. இதுதான் நம்ம பற்றுன்னு சொல்றோம். பொறாமை என்பது என்னன்னா எனக்கு தகுதி இல்லைன்னா கூட எனக்கு அதெல்லாம் கிடைக்கணும். இது பேராசை அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த எல்லா நெகட்டிவ் குணங்களும் ஆத்மாவின் மதிப்பை குறைக்கின்றது. சோ சுயத்தை பற்றிய ஞானம் சுயத்தின் மீது கவனத்தை கொண்டு செல்கிறது. இப்ப இத முதல் தடவையா இந்த கிளாஸ் கேட்கிறவங்களுக்கு இப்ப நம்முடைய கவனம் ஆத்மாவின் பக்கமாக செல்கிறது அப்படிங்கிறது உண்மைதானே? இப்ப முதல் தடவை கோர்ஸ் கேக்குறீங்க, இல்ல இப்பதான் நான் கேட்டேன், இப்ப செகண்ட் தடவை ரிப்பீட் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய கவனம் ஆத்மாவின் பக்கமாக, சுயத்தின் பக்கமாக போச்சா இல்லையா? இதுன்னு கேள்வி. போகுது மேடம். போகுது மேடம். அப்படிதான், நான் சிம்பிள் கேள்விதான் கேட்டேன். சுயத்தின் ஓகே மேடம். ஆஹ் இப்போ சிஸ்டர் கூட சொன்னாங்க இல்லையா, உங்களுடைய எண்ணங்களை கவனிங்க அப்படின்னு சொன்னாங்க. குணங்களை பத்தி பேசுறோம். அப்ப நம்மை நாமே பாக்குறோம்ல, என்கிட்ட என்ன குணம் இருக்கு. இப்ப நீக்க வேண்டிய குறைகள் அப்படின்னு கூட ஒரு லிஸ்ட் போட்டோம். அது எத்தனை பேர் பாத்தீங்கப்பா? நீக்கப்பட வேண்டிய நான் குறை. பார்த்தேன் சிஸ்டர். நான் ஆஹ் பார்த்தேன் சிஸ்டர். சோ அதை பார்க்கும் பொழுது என்னெல்லாம் பலவீனங்கள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சுயத்தின் மீது கவனம் போகுது இல்லையா? சோ
இந்த ஆன்மீக படிப்பு என்பது சுயத்தின் மீது கவனத்தை கொண்டு செல்கிறது. ஒரு சுய மாற்றம் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது நமக்கு புரிய வருது. சோ இந்த ஞானம் என்பது ஒரு வாள் மாதிரி, ஒரு ஆயுதம் மாதிரி. இப்ப நிறைய பேர் என்ன ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னா, எனக்குள்ள வரக்கூடிய அந்த வீணான எண்ணங்கள், இந்த நெகட்டிவ் எண்ணங்களை நான் எப்படி நீக்குவது? சோ நமக்குள்ள வர வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்களை இந்த ஞான ஆயுதத்தின் மூலமாக நம்மளால கட் பண்ண முடியும். ஒரு கத்தி இருந்தா கட் பண்றோம்ல, வேண்டாததை கட் பண்ணி தூர போடுறோம்ல, அது போல நாம புத்தியில் பதிய வைக்கிற இந்த ஞானம் என்பது ஒரு வாள் போன்று மனதில் வரக்கூடிய வீணான மற்றும் நெகட்டிவ் எண்ணங்களை அகற்றும். அப்போ நாம தெரிஞ்சுக்கிற ஒவ்வொரு ஞானமும் அதை நம்ம பயன்படுத்தும் பொழுது அந்த வீணான எண்ணங்களும் நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மை விட்டு போறத நம்மளால அனுபவம் பண்ண முடியும். சோ அதனாலதான் நம்ம அந்த சத்திய ஞானம், இப்ப பாருங்க, ரைட் நாலேஜ்ல இருந்து தான் ரைட் தாட்ஸ் வரும். ஒரு ராங் சுச்சுவேஷன் இருக்கு, ஒரு தவறான சூழ்நிலையில தவறான எண்ணங்கள் தானே வர முடியும். ஆனா தவறான சூழ்நிலையில் சரியான எண்ணங்களை ஏற்படுத்தணும்னா புத்தியில சரியான ஞானம் இருக்க வேண்டும். இந்த ஞானம் என்பது நம்முடைய அதிர்வலைகளை கூட ரொம்ப உயர்ந்ததாக மாற்றுகிறது. ஏன்னா நம்ம சுயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? இப்போ சுயத்தினுடைய ஃபுல் பயோடேட்டா நமக்கு தெரியுது. நான் யார், என்னுடைய குணங்கள் என்ன, என்னுடைய சக்திகள் என்ன, என்னுடைய பாகங்கள் என்ன, இன்னும் வரக்கூடிய கிளாஸ்ல நான் எங்கிருந்து வந்திருக்கேன், இந்த வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுப்போம். ஆனா இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற அந்த ஞானத்தை நம்ம சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்பதான் அது சக்தியாக மாறும். இப்போ ஒரு மாடு கூட பாருங்க, அதற்கு நீங்க புல்லோ வைக்கோலோ போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணும்? உட்கார்ந்து அசை போடும். அந்த உணவை அசை போடும் பொழுதுதான் அது ஜீரணமாகும். அதே போல ஞானத்தை வெறுமனே காதுல மட்டும் கேட்டோம்னா அந்த நேரம் ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கும். ஒரு சிஸ்டர் எவ்வளவு நல்லா கிளாஸ் எடுக்கிறாங்க, எப்படிலாம் இந்த பாயிண்ட் சொல்றாங்க, எப்படிலாம் உதாரணங்கள் கொடுத்து விளக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷம் மனசுல வரும். ஆனா அது சக்தியாக மாறாது. சோ நம்ம என்ன ஞானம் கேட்டோமோ அதை சிந்தனை செய்து பார்க்கும் பொழுதுதான் அது சக்தியாக மாறும். சோ இப்ப நமக்கு முழு ஞானமும் கிடைக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த பிரச்சனைகள் என்ன, பலவீனங்கள் என்ன அப்படிங்கறது கூட நம்மால சரி பண்ணிக்க முடியும். சோ இது எப்படின்னா, முதல்ல தெரிந்து கொள்ளுதல், அதற்கப்புறமா புரிந்து கொள்ளுதல், அதற்கப்புறம் பயன்படுத்துதல். அதை பயன்படுத்தும் பொழுது ஒரு அனுபவம் ஏற்படும். அதற்கப்புறமா உணர்தல் நடக்கும். சோ இந்த எல்லா படிகளையும் தாண்டும் பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் என்பது விஸ்டமாக மாறும். இன்ஃபர்மேஷன்ங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறது தான். ஆனா விஸ்டம் அப்படின்னா நமக்கு எது சரி எது தவறு என்பதை புரிந்து கொண்டு சரியான வழியில் சென்று சரியான கர்மங்களை செய்து நமக்கு வேண்டிய பாகியத்தை, சௌபாகியத்தை நாம அடையக்கூடிய ஒரு விஷயமாக மாறுகின்றது. நம்ம எந்த கான்சியஸ்னஸ்ல இருக்கோமோ அப்படிதான் பிஹேவ் பண்ணுவோம். இப்போ பாடி கான்சியஸ்ல இருந்தா, நான் உடல் அப்படின்னு நினைச்சோம்னா அந்த விகார குணங்கள் எல்லாம் வரும். நான் ஆத்மா அப்படிங்கிற அந்த உணர்தலில், அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்தா நாம அதற்கேற்றாற் போல நடப்போம். அப்ப நமக்குள்ள இருக்கிற தூய்மை, அமைதி, ஆனந்தம் இதெல்லாமே நமக்கு அனுபவம் ஆகும். உதாரணமா ஒரு டாக்டர் இருக்கார், ஓகேங்களா? அவரு டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கிறார். வழியில ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அந்த விபத்துக்கு உள்ளானவர் ரொம்ப ரத்த போக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. அப்ப மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்தது அப்படி நடந்ததுன்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா டாக்டர் என்ன பண்ணுவாரு? உடனடியாக களத்தில் இறங்கி அந்த விபத்துக்கு உள்ளானவருக்கு என்ன முதல் உதவி செய்யணுமோ, ஃபர்ஸ்ட் எய்டு செய்யணுமோ அதை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா எப்ப அவரு தான் டாக்டர் அப்படிங்கிற உணர்வில் இருக்கிறாரோ அப்பதான் அதை செய்ய முடியும். ஒருவேளை அந்த டாக்டருக்கு ஒரு அம்னீஷியா வந்ததுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா அவருக்கு தான் யார் என்பதை மறந்து விட்டது அப்படின்னா, அந்த ஞானம் அவருக்குள்ள இருக்கு. ஒரு நோயாளியை குணப்படுத்தக்கூடிய ஞானம் இருந்தாலும் கூட தான் டாக்டருங்கிறத மறந்துட்டதுனால அவரால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாது.
கரெக்ட் தானே? டாக்டரால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியுமா? தான் டாக்டர்ங்கிறதே மறந்துட்டாருன்னா? கொடுக்க முடியாது. ஆ சோ இதுல இருந்து நம்ம ஆமா கரெக்ட். சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நாம என்ன கான்சியஸ்னஸ்ல இருக்கோம், என்ன உணர்வில் நம்மை பற்றி என்ன நினைச்சிட்டு இருக்கோமோ அப்படிதான் நம்முடைய கர்மங்கள் இருக்கும். சோ அதனால இந்த விழிப்புணர்வு, அவேர்னஸ்னு சொல்லுவாங்கல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ உதாரணமா நம்ம சிம்பிளான விஷயம் சாப்பிடுறோம், பேசிட்டு இருக்கோம், நடந்துட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த விழிப்புணர்வு இருக்கணும். சில சமயம் என்ன சாப்பிடுறோம்னே தெரியாம சாப்பிட்டுட்டு இருப்போம். ஏன்னா ஏதாவது யூடியூப்ல வீடியோ பார்ப்போம், டிவி பார்ப்போம், போன்ல பேசிக்கிட்டே சாப்பிடுவோம். என்ன சாப்பிடுறோன்றது கூட நமக்கு தெரியறது இல்ல. என்ன பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எந்த சூழ்நிலையில பேசுறோம், இதெல்லாம் கூட தெரியாம நம்ம செய்யக்கூடாது. எல்லா நேரங்களிலும் அந்த விழிப்புணர்வு இருக்க வேண்டும். சோ ஆன்மீகத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவேர்னஸ், விழிப்புணர்வு. சோ இது எல்லாமே ஞானம் நமக்கு கொடுக்கின்றது. அடுத்த குணம் வந்து பியூரிட்டி, பவித்திர தன்மை, தூய்மை. சோ நம்முடைய எண்ணங்களில் கூட அந்த விகார குணங்கள், நெகட்டிவ் குணங்கள் இல்லாமல் இருப்பதுதான் தூய்மை. இன்னும் ஒரு படி போய் எண்ணங்களுக்கு உள்ள கூட நம்முடைய ஆட்டிடியூட் இருக்கு. அந்த உள் உணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மனப்பான்மை, அதுல கூட நெகட்டிவ் எண்ணங்கள் இல்லாமல் இருப்பதுதான் பியூரிட்டி. நாம வந்து ரொம்ப உயர்ந்த எண்ணங்களை எல்லாம் ஏற்படுத்துறோம். ஆனா நம்முடைய வார்த்தைகளும் செயல்களும் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல இல்லைன்னா, என்னதான் நம்ம உயர்ந்த எண்ணங்களை ஏற்படுத்தினாலும் நம்முடைய வார்த்தைகளிலும் செயல்களிலும் அந்த உயர்ந்த தன்மை இல்லைன்னா அது கூட தூய்மை கிடையாது. தூய்மைங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி. இந்த தூய்மைக்கு என்ன ஒரு பெரிய ஒரு பலன் தெரியுமா? நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் நிஜமாகும். நமக்குள்ள எவ்வளவு தூய்மை நம்ம வளர்த்துக்கிறோமோ, நாம ஏற்படுத்துற எண்ணங்கள் நிஜமாகும். சோ இந்த ஆத்ம உணர்வு என்பது தூய்மையின் அனுபவத்தை நமக்கு கொடுக்கும். இப்ப பாருங்க, நமக்கும் அந்த சந்நியாசிகள்லாம் இருக்காங்க, மகானாத்மாக்கள், அவங்களுக்கும் இருக்கிற மிக முக்கியமான வித்தியாசம் இதுதான், அந்த தூய்மை. ஏன்னா அவங்க வந்து ஆத்ம உணர்வுல இருப்பாங்க, நாம வந்து தேக உணர்வுல இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தூய்மையை நம்மால அடைய முடியல. சோ அவர்களுடைய மனதெல்லாம் ரொம்ப சைலண்டா இருக்கும். அங்க வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள்லாம் இருக்கவே இருக்காது. அதனால்தான் அவங்க முன்னாடி யாராவது வந்து உட்கார்ந்தால் அவங்க தன்னுடைய பிரச்சனையை சொல்றதுக்கு முன்னாடியே அவங்களால இவங்க எதற்காக வந்திருக்கிறாங்க, என்ன பிரச்சனை இவங்களுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அதற்கான தீர்வுகளை கூட சொல்ல முடியுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனம் சைலண்டா இருக்கு. மனம் ஏன் சைலண்டா இருக்கு? ஏன்னா ஆத்ம உணர்வுல இருக்கிறாங்க. நாம ஏன் நம்மை அந்த தூய்மையான நிலைக்கு ஆத்ம உணர்வின் மூலமாக கொண்டு போக கூடாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி, நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டியது. தூய்மை என்பது நம்முடைய ஒரிஜினல் குவாலிட்டி. சோ நாம வந்து நம்முடைய மனதையும் புத்தியையும் கிளீனாகவும் கிளியராகவும் வைத்துக் கொள்ளும் பொழுது நம்மளால தூய்மையை அனுபவம் பண்ண முடியும். சொன்னோம் இல்லையா, தூய்மைக்கு ஒரு டெபினிஷன், நம்முடைய மனம் புத்தியை தூய்மையாகவும் தெளிவாகவும் வைத்துக் கொள்வது தூய்மையை அனுபவம் செய்விக்கும். இதற்கு உதாரணமா வந்து தாமரை மலர். தாமரை மலர் எங்க இருக்கும்? ஒரு குளத்துலதான் இருக்கும், அழுக்கு தண்ணியில தான் இருக்கும். ஆனா அந்த தண்ணீரை விட்டு உயர்ந்து இருக்கும். அந்த தண்ணீருடைய எந்த ஒரு பாதிப்பும் அந்த தாமரை மலர் மீது படாது. சோ நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் நாம தூய்மைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலைகள், நம்ம வேலை பார்க்குற இடம் எல்லாமே அசுத்தமாக இருந்தால் கூட, அசுத்தம்னா இங்க என்ன, பிசிக்கலான அழுக்குகளை பத்தி பேசல, மன அழுக்கு. சோ நாம ஆத்மாக்கள் எங்கிருந்து வந்தோமோ அது கூட ஒரு தூய்மையான உலகம். இத பத்தி நம்ம இன்னொரு வகுப்புல தெளிவா கேட்போம். நம்ம எங்கிருந்து வந்தோம், எந்த உலகத்துல இருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படிங்கறத பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். சோ நம்ம எங்கிருந்து வந்தோமோ அது கூட ரொம்ப பவித்திரமான உலகம். நாம முதலில் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது இந்த பூமி கூட ரொம்ப பவித்திரமான உலகமாகத்தான் இருந்தது. சோ நாம எல்லாரும் தான் இந்த நெகட்டிவ் குணங்களால இந்த உலகத்தை அசுத்தமாக மாற்றிவிட்டோம். அப்படின்னா இந்த உலகத்தை மறுபடியும் தூய்மையாக ஆக்க வேண்டிய அந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேனோ அதனுடைய விளக்கம்லாம் பின்னாடி வர கிளாஸ்ல நம்ம
இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். எதற்காக இதை சொல்றோம்னா, தூய்மை என்பது நம்முடைய ஒரிஜினலான குணம். நம்ம எங்கிருந்து வந்தோமோ அதுவும் பவித்திரமான உலகம். நாம இந்த பூமிக்கு வரும் பொழுது இந்த பூமி கூட பவித்திரமாகத்தான் இருந்தது. அதை சொல்றதுக்கு தான் இது சொல்றோம். சோ நாம மறுபடியும் தூய்மையை நம்முடைய ஒரிஜினல் குணமாக மாற்றுவதற்கு காமத்தை பவித்திர குணமாக மாற்ற வேண்டும், கோபத்தை சாந்தி நிதானம் அப்படி மாத்தணும், வெறுப்பை அன்பாக மாற்றணும், பேராசையை திருப்தியாக மாற்றணும், பற்றை ட்ரஸ்டி, நம்ம ஏற்கனவே ட்ரஸ்டின்னு பார்த்தோம்ல. இந்த உடலுக்கு நான் ட்ரஸ்டி, இந்த உறவுகளுக்கு நான் ட்ரஸ்டி, இந்த குடும்பத்துக்கு நான் ட்ரஸ்டி. ட்ரஸ்டினா என்ன? ஒரு கார்டியன் மாதிரி. இதை நான் பயன்படுத்தணும், இவர்களுக்கு சேவை செய்யணும், இது எனக்கு உரிமை கிடையாது, ஆனா இதை நல்ல முறையில் பயன்படுத்தி அவர்களுக்கும் ஒரு முன்னேற்றத்தை நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கணும். ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம், நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம ஓனர் கிடையாது, ட்ரஸ்டி. இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, நம்முடைய உடல், நம்முடைய உறவுகள், நம்முடைய பணம் சொத்து எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்தலாம், எல்லாருடைய தொடர்புலையும் இருக்கலாம். ஆனா நான் ட்ரஸ்டி அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையோடு இருந்தோம்னா அந்த இடத்துல பற்று போயிட்டு அன்பு வரும். பின்னாடி ஒரு கிளாஸ்ல இந்த பற்றுக்கும் அன்புக்கும் இருக்கிற வித்தியாசத்தை கூட நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே போல ஈகோ, ஈகோ சுயமரியாதையா மாத்தணும். அப்ப சுயமரியாதைனா என்ன? நான் ஒரு பவித்திரமான ஆத்மா, நான் ஒரு அன்பு சுரூபமான ஆத்மா அப்படின்னா என்ன? சுயத்தை பற்றிய மதிப்பு, சுயத்தை பற்றிய மரியாதை. சோ அகங்காரத்தை சுயமரியாதையாக நம்ம மாற்றிவிட வேண்டும். அதே போல மனசுல நிறைய காயம், வலி, வேதனை இருக்கலாம். அதை ஆன்மீக போதையினால மாற்ற வேண்டும். அப்படின்னா ஆன்மீக போதைனா என்ன? இப்போ உலகத்துல எத்தனையோ கோடி ஆத்மாக்கள் இருக்கிறாங்க, ஆனா நமக்கு நான் யார் என்பது தெரிஞ்சிருக்கு. ஏன் இப்ப நம்ம நான் யார் உடனே நான் ஆத்மா அப்படின்னு சொல்லுவோம். என்னுடைய குணங்கள் என்ன அப்படின்னா இந்த 7 குணங்களை சொல்லுவோம். இது மாதிரி இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் நமக்கு நிறைய ஞான ரத்தினங்கள் கிடைக்கும். அப்ப இதெல்லாம் எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக போதை. நிறைய இந்த ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா இந்த ஞானம் தெரியாதவர்களோடு நாம பேசும் பொழுது அந்த வித்தியாசம் நமக்கு தெளிவா தெரிய வரும். சோ இந்த வித்தியாசம் ஒரு ஆன்மீக போதையை தரும். இந்த ஆன்மீக போதை மனசுல இருக்க வலி, வேதனை எல்லாவற்றையும் குணப்படுத்தி விடும். ஓகேவா? எல்லாருக்கும் கிளியருங்களா? கிளியர். ஓகே, நல்லது. இப்ப அடுத்த குணமான அமைதி, பீஸ், சாந்தி. இப்போ சாந்தி அப்படின்னா என்ன? சாந்தி அப்படின்னா என்ன நினைக்கிறீங்க நீங்க? சொல்லுங்க. அமைதி. சாந்தி, அமைதிங்கிறது வேற வேற வார்த்தைகள், ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கேட்டேன். ஒரே பொருள் பல வார்த்தைகள் சொல்லுவாங்க இல்லையா? நான் அது கேட்கல. சாந்தினா என்ன அர்த்தம்? வாட் இஸ் பீஸ்? மனதை சாந்திப்படுத்தணும், அமைதிப்படுத்தணும்ன்றதுதான் சாந்தின்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஓகே. அதாவது சாந்தினா என்ன? அதாவது நாம எண்ணங்கள் இல்லாம இருப்பது சாந்தி. என்ன மனசுல நெகட்டிவ் எதுவுமே இல்லாம பாசிட்டிவா இருக்கிறது சாந்தின்னு சொல்லலாம் மேம். ஒரு நிம்மதி, திருப்தியோட இருப்போம் நாம. ஓகே, வெரி குட். அதாவது நம்ம இந்த சாந்தியை தேடி எங்கெல்லாம் போறோம்? நிறைய வழிபாட்டு தலங்களுக்கு போறோம், தீர்த்த ஸ்தலங்களுக்கு போறோம். சில பேர் எனக்கு பீஸ் ஆஃப் மைண்டே இல்லை, ஏதாவது ஹில் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம். சில பேர் சில மனிதர்கள்னால நிம்மதி இல்லைன்னு சொல்லி அந்த மனிதர்களை விட்டு விலகுவது. இது போல நம்ம சாந்தியை வெளியே தேடுறோம். அந்த மாதிரி கிடைக்கிற சாந்தி ரொம்ப தற்காலிகமாக இருக்கு. ஏன்னா நம்ம எங்க போனாலும் நம்முடைய மனசை கூடவே கொண்டு போறோம்ல. நம்முடைய பிரச்சனைகளை நம்ம தீர்க்கல, கொஞ்ச நேரம் டைவர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ பல்லு வலி இருக்கு, டாக்டர் மருந்து கொடுத்திருக்கிறாரு, அது கொஞ்ச நாள் ஆகும், 2-3 நாள் கழிச்சுதான் சரியாகும். அது வரைக்கும் ஒரு டிவி பாக்குறோம், ஒரு ஜோக்கு காமெடி ப்ரோக்ராம் பாக்குறோம். அப்ப அந்த நேரத்துல நம்ம நம்ம மனசை டைவர்ட் பண்றோம். ஆனா வலி இன்னும் குணமாகல, அந்த பல்லு சொத்தை இன்னும் குணமாகல. அப்ப இது போலதான் நாம மனிதர்கள் கிட்ட இருந்து விலகி போறது, இல்ல சில பேர்கிட்ட போனா நமக்கு நிம்மதி கிடைக்கிற மாதிரி இருக்கிறது, பிரச்சனையை கொஞ்ச நேரம் மறந்து வேறு விஷயங்கள் செய்வது,
இது எல்லாமே வெறும் டைவர்ஷன் தான். மனதை வேறு ஒரு விஷயத்தில் செலுத்துவதுதான் அங்க தீர்வு என்பது கிடையாது. இப்ப இந்த மாதிரி தற்காலிகமா கிடைக்கிறது சாந்தி, அது நமக்கு தேவையில்லை. நமக்கு நிலையான சாந்தி கிடைக்கணும். சோ நிலையான சாந்தி கிடைக்கணும்னா அதை நாம நமக்குள்ள தேடணும். இப்ப பாருங்க, பிரம்மா குமாரியில எப்பொழுதுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கிரீட்டிங் சொல்லும் பொழுது ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம். ஓம் என்றால் அஹம் ஆத்மா, அதாவது நான் ஆத்மா. அப்ப ஓம் சாந்தினா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. அதாவது சாந்தி என்பது எனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக் கொள்வதற்காக தான் அடிக்கடி ஓம் சாந்தி சொல்லி நம்ம அதை பழகுறோம். அப்போ மற்றவர்களும் நான் ஓம் சாந்தி சொல்றேன், நீங்க ஓம் சாந்தி சொல்றீங்கன்னா, நான் ஒரு சாந்த சுரூபமான ஆத்மா, நீங்களும் ஒரு சாந்த சுரூபமான ஆத்மாங்கிறது ஞாபகத்துக்கு வருது. அப்ப சாந்தி என்பது வெளியே கிடையாது, உள்ள. ஏன்னா சாந்திங்கிறது ஆத்மாவோட 7 குணங்களில் ஒன்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாந்தி ஆத்மாவோட ஒரு பார்ட். சாந்திங்கிறது ஆத்மாவோட ஒரு இயல்பு. அப்போ எனக்குள்ளேயே இருக்கிற விஷயத்த நான் வெளியே தேடுறேன். அப்ப ஏன் எனக்குள்ள இருக்கிற சாந்தி எனக்கு அனுபவம் ஆகல? இப்ப ஒரு கதை சொல்லுவாங்க, ராணியின் கழுத்து மாலை. சில பேர் இதை ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு ராணி அவங்க கழுத்திலேயே முத்துமணி மாலைய வச்சுக்கிட்டு உலகம் முழுக்க தேடுறாங்க. தன்னுடைய படை வீரர்களை எல்லாம் போய் தேட வைக்கிறாங்க, என்னோட கழுத்து மணி மாலை காணாம போச்சு. அது போலதான் நாம நமக்குள்ள இருக்கிற சாந்தியை தேடாம நாமளும் வெளியே தேடுறோம், நம்ம கூட சேர்ந்து மற்றவர்களும் வெளியே தேடுறாங்க. ஆனா சாந்தி என்பது ஆத்மாவின் ஒரிஜினல் தர்மம். இப்போ யாராவது இறந்து போயிட்டா என்ன சொல்றாங்க? ரெஸ்ட் இன் பீஸ், ரெஸ்ட் இன் பீஸ், அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். ஏன்? ஏன்னா அதுதான் ஆத்மாவின் ஆதி குணம், முதன்மையான குணம், இயல்பான குணம். இப்போ சாந்தி அப்படின்னா ஒரு காம்னஸ், ஒரு ஸ்டில்னஸ். ஸ்டில்னஸ்னா என்ன? இப்போ பீச்சுக்கு போனீங்கன்னா அந்த அலைகள் எவ்வளவு இருக்கு, ஆனா நீங்க இன்னும் ஆழ்கடலுக்கு போகும் பொழுது அங்க ஒரு ஸ்டில்னஸ் இருக்கும், அங்க அலைகளே இருக்காது. இதுதான் சாந்தி. ஆத்மாவோட அந்த நேச்சுரல் ஸ்டேட்டே அதுதான். இப்போ நான் சொல்றதை அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்க. ஆத்மா இந்த உடலை விட்டு வெளியே வந்துருது. அப்ப முதல்ல நமக்கு இந்த சப்தங்கள் இருக்காது. ஏன்னா இந்த உடல்ல காது இருக்கு, காது மூலம்தான் நம்ம சப்தங்களை கேட்கிறோம். அப்ப முதல்ல அந்த வெளிப்புறமான அமைதியை ஆத்மா அனுபவம் பண்ண ஆரம்பிச்சிரும். அதே போல நாம இந்த உடல் மூலமாக சில கர்மங்களை செய்கிறோம். சில விஷயங்கள்லாம் நமக்கு எண்ணங்களாக வருது. ஒருவேளை அந்த எண்ணங்களே எதுவும் கிடையாது. இப்ப நான் இந்த பிக்சர் சொன்னேன் இல்லையா, நம்ம எந்த உலகத்தில் இருந்து வந்தோம். அப்ப அந்த உலகத்துல அந்த வெளிப்புறமான சப்தங்களும் கிடையாது, மனசுல எந்த விதமான எண்ணங்களும் கிடையாதுன்னா, அப்போ ஆத்மா தன்னுடைய இயல்பான குணமான சாந்தியை அனுபவம் பண்ணுதுன்னு அர்த்தம். அதாவது ஆத்மா அந்த சாந்தியோட அந்த ஒரிஜினல் பிளேஸ்ல ஒரிஜினல் தன்மையோட இருக்கு. சோ ஆத்மா எப்பெல்லாம் சாந்தியை அனுபவம் செய்தோ அங்க திருப்திங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்கும். அப்போ இந்த மனம் புத்திங்கிறது ஒரு ஒரு நல்லிணக்கத்தோட இருக்கும். நம்ம பார்த்தோம்ல ஒரு கிளாஸ்ல சில விஷயங்கள் வரும் பொழுது மனமும் புத்தியும் ரெண்டு வக்கீல்கள் மாதிரி ஆர்கியூ பண்றாங்க. அப்ப அங்க சாந்தி இருக்காது இல்ல? அப்போ ஆத்மா சாந்தியை அனுபவம் பண்ணும் பொழுது மனமும் புத்தியும் ஒரு பர்ஃபெக்ட் ஹார்மனியில இருக்கும், மிகச் சரியான ஒரு நல்லிணக்கத்தோடு இருக்கும். அங்க எந்த விதமான குழப்பம், கான்ஃபிளிக்ட் எதுவுமே மனதுக்கும் புத்திக்கும் நடுவுல இருக்காது. இப்ப நம்ம தியானத்துல அமைதியை அனுபவம் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்போ தியானம் முடியும் பொழுது நம்மால அவ்வளவு சீக்கிரம் சப்தத்துக்கு வர முடியாது. ஏன்னா அது சாந்தியை அனுபவம் பண்ணிட்டு இருக்கு, தன்னுடைய ஒரிஜினல் தன்மையில இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் சப்தத்துக்குள்ள வரவே முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும் சப்தத்துக்கு வரத்துக்கு. இப்ப பாருங்க, நம்ம என்ன சொல்றோம்? பீஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்றோம். ஏன்னா இது அமைதிங்கிறது மனம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கு. இந்த மனம் ஆத்மாக்குள்ள தானே இருக்கு.
ஆத்மா வந்து இந்த உடலோடு இணைந்து ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றது. இந்த உடல்ல என்ன இருக்கு? ஐம்புலன்கள் இருக்கு. 5 சென்சஸ் சொல்றோம்ல. இந்த ஐம்புலன்கள் மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம எடுக்கிறோம். அன்னைக்கு பார்த்தோம்ல அந்த கிளாஸ்ல, கண்கள் வழியாக பார்க்கிறோம், படிக்கிறோம். சோ வெளியில இருந்து இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது. அதே போல காதுகள் மூலமாக இன்ஃபர்மேஷன் உள்ள போகுது. அப்போ அது எண்ணங்களாக வருகின்றது. இப்ப வந்து நமக்குள்ள வந்து கவலை, பயம் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆத்மாவால அந்த அமைதியை, தன்னுடைய ஒரிஜினல் குணம், தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அமைதியை அதனால அனுபவம் பண்ண முடியாது. இப்ப நம்ம வந்து பிரச்சனைகளை பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்மளால அமைதியை அனுபவம் பண்ண முடியாது. கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? கரெக்ட் தான் சிஸ்டர். கரெக்ட். உம் உம் சோ இந்த மனதை பற்றி சொல்லும் பொழுது குரங்கு மாதிரின்னு சொல்லுவாங்க, குதிரை மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா குதிரை என்ன பண்ணும்? வேகமா ஓடும். இந்த மனசுலும் எண்ணங்கள் வேகமா ஓடுது. மங்கி, குரங்கு என்ன பண்ணுது? ஒரு கிளைக்கு இன்னொரு கிளை தாவிக்கிட்டே இருக்கு. ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காராதவங்களை நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன குரங்கு மாதிரி இருக்க, ஒரு இடத்துல உட்கார மாட்டியா? அது போல மனசு உன்னை பத்தி யோசிக்குது, உடனே வேற எதையோ பத்தி யோசிக்குது, இங்க இருந்து அது, அதுல இருந்து இதுன்னு ஒரு ஃபோக்கஸ், ஒரு அட்டென்ஷன் இல்லாம பல விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டே இருக்கிறதுனால குரங்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ நம்முடைய மனசு எதனால டிஸ்டர்ப் ஆகியிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மால மனதை ஹேண்டில் பண்ண முடியும். மறுபடியும் நம்முடைய ஒரிஜினல் அந்த குணமான சாந்திக்கு திரும்பி கொண்டு வர முடியும். அப்போ மனசு ஏன் டிஸ்டர்ப் ஆச்சு அப்படிங்கிறத நாம அந்த கவனித்தல் மூலமாக தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்ப மனசு டிஸ்டர்ப் ஆகுது, புலம்புது, அழுகுது, கவலைப்படுது. நாம அதை பத்தி கண்டுக்கவே இல்லை, அதை பாட்டு புலம்ப விட்டுட்டோம், அழ விட்டுட்டோம். அப்படின்னா நம்ம சரி பண்ண முடியாது. சோ நாம வந்து மனசை கவனிக்கிறோம். ஓஹோ, இது டிஸ்டர்ப் ஆகியிருக்கு. அடுத்த கேள்வி, எதனால டிஸ்டர்ப் ஆகியிருக்கு? என்ன நடந்தது? எதனால இந்த மாதிரி எண்ணங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்கிறோம். அதற்கப்புறமா புத்தியில நம்ம நிறைய ஞானம் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த ஞானத்தை பயன்படுத்தி மனசை நம்மளால ஹேண்டில் பண்ணி அந்த எண்ணங்களை மாற்றி மறுபடியும் தன்னுடைய ஒரிஜினல் தன்மையான அமைதியை அனுபவம் செய்விக்க முடியும். ராஜயோக தியான பயிற்சியில மனதை கட்டுப்படுத்தி ஆத்மாவை மனதுக்கு மாஸ்டர், அதாவது எஜமானர் ஆக்குவது, இதுதான் ராஜயோக தியானத்துல நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பலன். இப்ப பாருங்க, நம்ம வந்து யோசிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அத சிந்தனை செய்வதுல 2 வகை இருக்கு. ஒண்ணு வந்து கான்சியஸ் திங்கிங், இன்னொன்னு வந்து அன்கான்சியஸ் திங்கிங். கான்சியஸ் திங்கிங்னா என்ன அர்த்தம்னா, நான் என்ன யோசிக்கணுமோ அதை நான் தெரிந்து யோசிக்கிறேன். இப்போ நம்ம வகுப்பு முடிஞ்ச உடனே ஒரு தியான பயிற்சி பண்றோம். அப்ப சில எண்ணங்களை நம்ம கொடுக்குறோம்ல மனசுக்கு. அப்போ நான் என்ன யோசிக்கிறேன்றது நானே உணர்ந்து கிரியேட் பண்றேன். இது போல ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தியான பயிற்சி செய்து பழக பழக நாளடைவுல நம்ம கான்சியஸ் திங்கிங் அதிகமா இருக்கும். நம்ம என்ன திங்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்துரும். என்ன திங்க் பண்ணணும், என்ன திங்க் பண்ணக்கூடாது, ஒருவேளை தவறான எண்ணம் வந்தா அதை எப்படி விளக்கணும், இதுல ஒரு விழிப்புணர்வு நமக்கு வர ஆரம்பித்து விடும். அப்புறம் 2வது ஒரு மெத்தட் சொன்ன, அது என்ன? அன்கான்சியஸ் திங்கிங். அதாவது அது பாட்டு உள்ள எண்ணங்கள் ஓடிட்டே இருக்கு, நமக்கு தெரியவே இல்லை நம்ம இப்படி எல்லாம் யோசிக்கிறோம்னு. அது ரொம்ப நேச்சுரலா அது பாட்டு ஓடிட்டே இருக்கு. இது வந்து அன்கான்சியஸ் திங்கிங். நமக்கு வந்து எந்த கட்டுப்பாடுமே இல்லாத மாதிரி அது பாட்டு மனசுல எண்ணங்களா ஓடிட்டு இருக்கிறது. ஸோ கான்சியஸ் திங்கிங், அன்கான்சியஸ் திங்கிங் 2 இருக்கு. அதாவது உணர்ந்து தெரிந்து விழிப்புணர்வோடு நம்ம சிந்தனை செய்வது ஒரு வகை. விழிப்புணர்வே இல்லாமல் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கு. நிறைய சக்தி விரயம் இதுல ஆகும். ஏன்னா ஆத்மாங்கிறது ஒரு எனர்ஜி. அப்ப வந்து நம்ம எண்ணங்களை ஏற்படுத்துறோம்னா அது ஆத்ம எனர்ஜி வந்து, ஆத்ம சக்தி வந்து எண்ணங்களின் சக்தியாக மாறி விடுகிறது. அப்ப சக்தி குறையுது இல்ல? சோ நம்ம என்னெல்லாம் சொல்றோம்? பாசிட்டிவ் திங்கிங். இந்த கான்சியஸ் திங்கிங்ல வந்து பாசிட்டிவ் திங்கிங் வரும், நேர்மறை எண்ணங்கள். இந்த அன்கான்சியஸ் திங்கிங்ல நெகட்டிவ் திங்கிங் வரும். அந்த 4 வகை எண்ணங்கள்ல அந்த நெகட்டிவ் திங்கிங் பார்த்தோம் இல்லையா? இந்த வீணான எண்ணங்கள், நெகட்டிவ் எண்ணங்கள், இது எல்லாமே அன்கான்சியஸ் திங்கிங்ல அது பாட்டு போயிட்டே இருக்கும்.
இப்போ நம்ம வந்து மற்றவர்களை பற்றி ஏதாவது யோசனை வந்ததுன்னா, எண்ணங்கள் வந்ததுன்னா, அது என்னன்னு பார்க்கணும். அது வந்து ஒரு நெகட்டிவான எண்ணமா இருந்தா அதை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். இப்போ உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு தவறான விஷயத்த செய்யறார். ஓகேவா? அவர் செய்யற தவறான விஷயங்களை நம்ம யோசிக்கிறோம். இப்ப நான் என்ன சொன்னேன்? இந்த எண்ணம்ங்கிறது வீணான எண்ணம் கிடையாது, நெகட்டிவ் எண்ணம் தான். ஏன்னா எ- எந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறோமோ அது நெகட்டிவ் குவாலிட்டி. அப்ப அந்த எண்ணங்களும் நெகட்டிவ் எண்ணங்கள் தான். இதை நம்ம அப்படியே பாசிட்டிவா மாத்திடணும். இது எப்படி சிஸ்டம் மாத்த முடியும்? அவர் செய்யறது நெகட்டிவ் விஷயம். அதனால நான் அதை என்ன அறியாமலே அந்த அன்கான்சியஸ் திங்கிங்ல நான் நெகட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்றேன். இதை எப்படி நான் பாசிட்டிவா மாத்த முடியும் அப்படின்னா, அந்த கேள்விக்கு என்ன பதில்னா, நீங்க அந்த மனிதர் என்னவாக ஆகணும், அவருடைய எந்த ஒரு கர்மம் தவறாக இருக்கு, அது எப்படி மாறணும்னு விரும்புறீங்களோ அதை அவர் செய்வது போல நீங்க எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அதுதான் பாசிட்டிவ் திங்கிங். உதாரணமா, ஒருத்தர் ரொம்ப பொய் பேசுறாரு. அது நமக்கு ரொம்ப இரிட்டேஷனா இருக்கு. பாரு, இவர் பொய் பேசுறாரு, உண்மையை சொல்லி இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. இவர் பொய் சொன்னதுனாலதான் எனக்கு இந்த பிரச்சனை வந்தது. ஏன் இவர் மாறவே மாட்டேங்கிறாரு, இவங்க இப்படித்தான் அப்படித்தான். இப்ப இந்த எண்ணங்கள் எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். இது நாமளா விரும்பி கிரியேட் பண்ணல. அவங்க தப்பு பண்றாங்க, அவர் பொய் சொல்றாரு, அதனால அது என் மனசுல எண்ணங்களா வருது. ஏன்னா நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஆனா இது நமக்கு கெடுதல். இது நமக்கு புரியுது. சோ இதை நான் இப்ப சேஞ்ச் பண்ண போறேன். எப்படி சேஞ்ச் பண்ண போறேன்? அவர் பொய் சொல்லக்கூடாது, உண்மை சொல்லணும், அதுதான் என்னுடைய விருப்பம். இப்ப நான் என்னோட எண்ணங்கள்ல நான் எப்படி கொண்டு வர போறேன்னா, அவர் அப்படியே மாறிட்ட மாதிரி எண்ணங்கள் கொண்டு வருவேன். அந்த சோ அண்ட் சோ அந்த பர்சன் பேரை சொல்லி, இவர் ஒரு நேர்மையான ஆத்மா, இவர் எப்பொழுதுமே உண்மைதான் பேசுகின்றார். இப்படிப்பட்ட எண்ணங்களை நாம கிரியேட் பண்ணணும். இந்த மாதிரி எண்ணத்தை கிரியேட் பண்றது கஷ்டமா ஈஸியா? பேசிட்டாங்கம்மா. ஒரே ஒருத்தவங்க தான் ஈஸிங்கிறாங்க, மத்தவங்களுக்கு எல்லாம் கஷ்டம்னு தோணுதா? ஏன்னா அவர் பொய் சொல்றாரு, நான் எப்படி அவர் நேர்மையான ஆத்மான்னு சொல்ல முடியும்? அப்படி நினைக்கிறீங்களா? க- நம்ம நினைச்சு ஈஸியா பண்ண வேண்டியதுதான். முதல்ல வந்து இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி எண்ணத்தை நம்மளால உருவாக்க முடியும். அது ஈஸி தான். இதுல என்ன பலன் அப்படின்னா, இப்ப நாம வந்து அவர் ஒரு நேர்மையான ஆத்மா, அவர் எப்பொழுதுமே உண்மைதான் சொல்கிறார் அப்படின்னு நம்ம வெறுமனே மனசுலதான் எண்ணத்தை ஏற்படுத்துறோம். ஆனா அந்த எனர்ஜி அவருக்கு போகும்ல. அந்த எனர்ஜி, அந்த வைப்ரேஷன் அவருக்குள்ள போயிட்டு அவருடைய குணத்தை கூட மாற்றும். இது எல்லாமே வந்து நீங்க பிரயோகம் பண்ணி பார்க்கணும், இதை பயன்படுத்தி பார்க்கணும். ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். இப்போ இந்த மாதிரி கான்சியஸா திங்க் பண்ணும் பொழுது, அவர் ஒரு நேர்மையான ஆத்மா, அவர் ஒரு உண்மையான ஆத்மா ஒரு 10 தடவை நினைச்சிட்டேன், அவ்வளவுதான். அதற்கப்புறம் நாள் முழுக்க அவர் பார் எப்படி பொய் சொல்றார், வாயை திறந்தாலே பொய் தான், இவரெல்லாம் திருந்தவே மாட்டார், இப்படிப்பட்ட எண்ணங்களை ஏற்படுத்த கூடாது. அப்ப என்ன நடக்கும்னா, டாக்டர் கொடுக்கிற மெடிசனையும் சாப்பிட்டுட்டு டாக்டர் வேணான்னு சொன்ன அந்த நோய்க்கு காரணமான உணவையும் சாப்பிடுற மாதிரியே. சோ இந்த தவறு செய்யக்கூடாது. அவர் பண்றது தப்பு தான், அவர் செய்யறது பொய் தான், அவர் சொல்றது பொய் தான். அதற்கு நம்ம அவர்கிட்ட என்ன அட்வைஸ் கொடுக்கணுமோ, என்ன எச்சரிக்கையா இருக்கணுமோ அதெல்லாம் பண்ணலாம். ஆனா மனசளவுல நம்ம அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் வராம இப்படி நாம பாசிட்டிவா மாற்றும் பொழுது முதல்ல நாம நம்மை காப்பாத்திக்கிறோம். ஏன்னா இப்ப நமக்குள்ள நெகட்டிவ் எண்ணங்கள் வரல, அதனால மனசு நல்லா ஃபீல் பண்ணுது. இதை செஞ்சு பாருங்க, அப்போ உங்களுக்கு அந்த அனுபவம் வரும். இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த மனிதர்கிட்ட எந்த ஒரு தவறான விஷயம் இருக்கு, அது நம்முடைய மனதில் எண்ணங்களாக நெகட்டிவ் எண்ணங்களாக வருதோ அதை அப்படியே பாசிட்டிவா மாத்தி நம்ம எண்ணங்களை ஏற்படுத்திட்டே இருந்தா நாளடைவில் அவர்கிட்டயும் மாற்றம் வருவதை நீங்க கண்டிப்பாக உணர்வீர்கள். ஏன்னா இது விதி. விதி கண்டிப்பாக அதனுடைய பலனை தரும். எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பார்க்கலாம் மேடம். ஆஹ் இங்க இங்க சொல்லி கொடுக்கிற விஷயம் எல்லாம் நீங்க தைரியமா ட்ரை பண்ணி பார்க்கணும். இதுல பாருங்க, ஒரு சிரமமும் இல்ல, ஒரு கஷ்டமும் இல்ல. அப்பதான் நமக்கே கூட அந்த ஃபெய்த் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ நாம எப்பொழுதுமே அந்த ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டும். இந்த ப்ரொடக்டிவ் தாட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, அது போல எதெல்லாம் வந்து இது நடக்காது, இது முடியாது, இது தேராது, அந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமா என்ன செய்யலாம், இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, இதை எப்படி சரி செய்யலாம், இது போல ஆக்கப்பூர்வமான ப்ரொடக்டிவ் தாட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணணும்.
இது தவிர என்ன நடந்ததோ, என்ன பிரச்சனையோ அதை பத்தி மட்டுமே பேசிட்டு இருந்தா, அதை பத்தி மட்டுமே யோசனை பண்ணிட்டு இருந்தா, ஏன்னா விதி வேலை செஞ்சிரும். விதி என்ன? எங்கே நம்முடைய எனர்ஜி போகுதோ அது அதிகமாகும். அப்போ பிரச்சனை பத்தி நம்மளோட சக்தி போச்சுன்னா, எண்ணங்களோட சக்தி பிரச்சனையை பத்தி மட்டுமே யோசனை பண்ணுதுன்னா பிரச்சனை அதிகமாகும். சோ தீர்வின் பக்கமா நம்முடைய எண்ணங்கள் போகும் பொழுது, நம்முடைய சக்தி தீர்வுக்கு போகும் பொழுது தீர்வு அதிகமாகும், தீர்வு வேலை செய்யும். சோ இங்க பாருங்க, ராஜயோகா மெடிடேஷன்ல நிறைய நம்ம விதிகள் சொல்லி தருவோம். ஆனா இந்த படிப்பை நம்ம ஒரு நோட் புக்கு பேனா வச்சுக்கிட்டு என்ன யுக்திகள்லாம் சொல்லி தராங்களோ அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். இதற்கு தான் நம்ம ரெக்கார்டிங் போடுறோம், அதுக்கப்புறமா யூடியூப் வீடியோவும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு எப்ப வேணாலும் நீங்க அதை எடுத்து பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கும் பொழுதுதான், நான் ஆரம்பத்துல சொன்னேன் இல்லையா, வெறும் இன்ஃபர்மேஷனா இல்லாம அது சக்தியாக மாறும். ஆனா இது வெறுமே காதுல கேட்டு போயிட்டோம்னா, எவ்வளவு நேரம் நம்ம இங்க கொடுக்குறோமோ அந்த நேரத்துக்கான பலன் நமக்கு கிடைக்காம போயிடும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தும் லாபம் இல்லாம செய்யக்கூடாது. நம்ம இங்க ஒரு நேரம் கொடுக்குறோம், மற்ற வேலைகள்லாம் செய்யாம இங்க உட்காந்து கிளாஸ் கேட்கிறோம் அப்படின்னா அதற்கான பலன் நமக்கு கிடைக்கணும் இல்லையா? ஓகேவா? சோ இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு பயம்ன்ற உணர்வு இருந்ததுன்னா, அவங்க வெறும் நெகட்டிவ் எண்ணங்கள் மட்டும்தான் கிரியேட் பண்ணுவாங்க. பயம் உள்ள வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ணவே முடியாது இல்லையா? சோ என்ன உள்ள இருக்கோ அதற்கேற்ற மாதிரி எண்ணங்கள் வரும். அதனால அந்த என்ன உணர்வு இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு உடனே நம்ம ரொம்ப கான்சியஸ் திங்கிங்ல தான் மாத்தணும். நம்ம அந்த விழிப்புணர்வு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா நெகட்டிவ் தாட் தான் வரும். சோ விழிப்புணர்வோடு இருப்பது அப்படிங்கிறது தான் இந்த ராஜயோகா மெடிடேஷன்ல ரொம்ப எசன்ஸ், சாரமே. இன்ஃபேக்ட் ஆன்மீகத்திலேயே அவேர்னஸ் அவேர்னஸ் விழிப்புணர்வு, அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. சோ நம்ம நம்முடைய எண்ணங்களை அப்சர்வ் பண்ணணும். இப்போ மனசுல எண்ணங்கள் வருது, நீங்க அதை கவனிங்க. நீங்க நிறுத்தணும்னு கூட அவசியம் இல்லை, நிறுத்த வேண்டாம், உருவாக்கவும் உருவாக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு டீடாச்ட் அப்சர்வரா பாருங்க. அப்படியே பார்க்கணும் மனசுல என்ன எண்ணங்கள் வருது, இல்ல வீணான எண்ணங்கள் வருது, நெகட்டிவ் எண்ணங்கள் வருது அப்படின்னு நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க ஜஸ்ட் அது அப்படியே அந்த எண்ணங்களை பாருங்க. அப்ப என்ன நடக்கும்னா, அந்த எண்ணங்கள் நம்ம கவனிக்கிறோம் அப்படிங்கிற காரணத்தினாலேயே நிற்க ஆரம்பித்து விடும், குறைய ஆரம்பித்து விடும். இப்ப நிறைய டைம் கிளாஸ்ல நம்ம ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன கேள்வி கேட்டாங்கன்னே புரியறது இல்ல. அப்ப இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு ஏன் கேட்கிறோம்னா, நம்முடைய அட்டென்ஷன் முழுமையாக இல்ல, நம்முடைய கவனம் முழுமையாக இல்ல. அதனால்தான் கிளாஸ்ல கேட்கிற விஷயங்கள் கூட நமக்கு புத்தியில பதிய மாட்டேங்குது, இல்லைன்னா அந்த கேள்வி என்னங்கிறது கூட நமக்கு தெரியாம போயிடுது. சோ இந்த அட்டென்ஷன்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அட்டென்ஷன், இந்த ஒருமுகத்தன்மை என்பது எப்படி வளர்த்துக்கணும்னா, நம்ம என்ன காரியம் செய்தாலும் அட்டென்ஷனோட செய்யணும். நீங்க சாப்பிடுறீங்க, அப்ப கூட அட்டென்ஷனோட சாப்பிடுங்க. அதுக்குதான் சொல்லுவாங்க, சாப்பிடும் பொழுது போன்ல பேசக்கூடாது, சாப்பிடும் பொழுது புக்கு படிக்க கூடாது, டிவி பார்க்க கூடாது. சாப்பிடும் பொழுது நம்முடைய கவனம் சாப்பாட்டு மேல இருக்கணும். த மைண்ட்ஃபுல் ஈட்டிங்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய சாதாரண காரியங்கள்ல கூட நம்ம அட்டென்ஷனோடு செய்தோம்னா, நமக்கு தியானம் பண்ணும் பொழுது அந்த அட்டென்ஷன்ங்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ நம்ம சாதாரண விஷயங்கள்ல அட்டென்ஷனே இல்லாம ஏதோ செஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணும் பொழுது மட்டும் ஒருமுகத்தன்மை வருமானா அது கஷ்டமா இருக்கும். அதே போல நமக்குள்ள வரக்கூடிய அந்த தேவையான எண்ணங்கள் கூட ஒரு தடவைக்கு மேல வரக்கூடாது. ஒரு தேவையான எண்ணம் வந்ததுன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அதை பத்தி யோசிக்கணும். இப்ப அடுத்து செய்ய வேண்டிய காரியம், இப்போ பெண்கள் எல்லாம் என்ன செய்வாங்க, அடுத்த நாள் சமையலுக்கு என்ன என்ன பண்ணணும், என்ன பொருள் வாங்கணும். ஆண்களா இருந்தா வேற ஏதாவது ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அதை பத்தி நம்ம ஒரு தடவை யோசிச்சுட்டு விட்டுறணும். அதை பத்தியே திரும்ப திரும்ப யோசிக்கிறோம் அப்படின்னா கூட நம்மளால அமைதியை அனுபவம் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் திரும்ப திரும்ப யோசிக்கும் பொழுது மெதுவாக அது வீணான எண்ணங்கள்ல இருந்து நெகட்டிவ் எண்ணங்களா கூட போயிடும். ஓ இதுவே ஒருவேளை நடக்கலன்னா, ஒருவேளை அப்படி வரலன்னா அப்படின்னு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிடும். அதே போல மனசுல அமைதியை அனுபவம் பண்ணணும்னா அந்த தூய்மையான எண்ணங்களை கிரியேட் பண்ணணும். இப்ப நம்ம தியானத்துல என்னெல்லாம் கத்துக்கிறோம், நான் ஒரு பவித்திரமான ஆத்மா, நான் ஒரு ஞான சுரூபமான ஆத்மா. அதே போல மத்தவங்களையும், இவர் ஒரு பவித்திரமான ஆத்மா,
இவர் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. இந்த மாதிரி தூய்மையான எண்ணங்களை ஏற்படுத்தும். இதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்பெல்லாம் வீணான எண்ணங்கள் வருது, நெகட்டிவான எண்ணங்கள் வருது, ஆனா எனக்கு அது வேணான்னு தோணுது, அது தப்புன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த மனம் இத்தனை நாளா நம்ம கண்ட்ரோல் பண்ணாததுனால அப்படிதான் யோசிக்குது அப்படின்னா, அந்த நேரத்துல நம்ம இந்த ஒரு ஒரு லைன் இப்படி நம்ம கிரியேட் பண்ணாலே போதும். இதற்கு உட்கார்ந்துதான் தியானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம எந்த காரியம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் மனசுல வந்து நான் ஒரு தூய்மையான ஆத்மா, நான் என்னெல்லாம் அந்த 7 குணங்களோ அதெல்லாம் நம்ம மெதுவா நம்ம மனசுல சொன்னோம்னா அந்த மனசோட அந்த எண்ணங்கள் வந்து தூய்மையா இருக்கும். இது நம்மை உருவாக்கும். இந்த 7 குணங்களால தானே நம்ம ஆத்மா இருக்குன்னா இந்த எண்ணங்கள் ஆத்மாவை இன்னும் முன்னேற்றும். அப்ப அந்த வீணான எண்ணங்கள் போக ஆரம்பிச்சிரும். மனசு வந்து சக்திசாலியாக மாற ஆரம்பித்து விடும். நம்மள சுத்தி இருக்கிற அந்த வைப்ரேஷன் கூட ரொம்ப பியூரா இருக்கும். இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? ட்ரை பண்ணலாமா? மேம். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி குறிச்சு வச்சுட்டு உங்களோட அனுபவங்களை நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்க கூட இதை நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நமக்கே கூட இன்னும் அந்த பலன் கிடைக்கும் பொழுது இன்னும் நிறைய இந்த விஷயங்களை நம்ம செய்யணும் அப்படிங்கிறது நமக்கும் தோணும். அதே போல உள்ள நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா கூட அதை பாசிட்டிவா மாற்றி விடணும். ஏன்னா அதற்கான ஞானம் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நமக்கு இன்னும் நிறைய ஞானம் கிடைக்க போகுது. அப்ப வரக்கூடிய அந்த நெகட்டிவ் எண்ணங்களை நம்மளோட அந்த ஞானத்தின் மூலமாக பாசிட்டிவாக பரிவர்த்தனை செய்துவிட வேண்டும். இப்ப இதன் மூலமா நம்ம என்ன செய்யறோம்னா நம்முடைய மனதை நம்ம மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றோம். முன்னாடி மனசு வந்து பலவீனமா இருந்தது, உடைஞ்சு போயிருந்தது, காயப்பட்டிருந்ததுன்னா இந்த யுக்திகள் மூலமாக நம்ம மனதை மீண்டும் உருவாக்குகிறோம். அதாவது நம்ம சுயத்தையே உருவாக்குறோம்னு அர்த்தம். இப்ப சுயம்னா மனம், புத்தி, சமஸ்காரம். அப்போ மனம் பலவீனமா இருக்கு, புத்தி மழுங்கி இருக்கு, சமஸ்காரங்கள் கலப்படமா இருக்கு அப்படின்னா நாம சுயத்தையே மறுபடியும் உருவாக்கி கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம். இதுதான் தியானம், அட்டென்ஷன் என்பது. இப்போ இந்த மெடிடேஷன்லாம் பண்ணும் பொழுது என்ன மாதிரி நம்ம பண்றோம்? ஏன்னா இப்போ இத்தனை நாள் நம்ம மெடிடேஷன் டெய்லி ஒரு நாள் விடாம பண்ணிட்டு இருக்கோம். இந்த மெடிடேஷன்ல வரக்கூடிய வரிகளை வந்து நம்ம அனுபவம் செய்யணும். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏதோ சொல்றாங்க நம்ம கேட்டுட்டே இருக்கோம், அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கோம், அது மாதிரி கிடையாது. அந்த எண்ணங்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணமா நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. இப்போ இந்த இந்த ஒரு வரியை நம்ம வந்து சின்னதா விட்டு விட்டு மனசுக்குள்ள ரிப்பீட் பண்ணணும். ஆனா இது வெறும் ரிப்பீட் பண்ற ஒரு எண்ணங்களாக இருக்கக்கூடாது. அத அனுபவம் செய்யணும். நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மானா அந்த சாந்திய அனுபவம் செய்ய ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு லைனும் எந்த லைன் சொல்றாங்களோ அந்த லைனுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல, அந்த அர்த்தத்தை அனுபவம் செய்யணும். அதுக்கப்புறமா அதே எண்ணத்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணணும். அதுல அந்த எண்ணத்துல நம்முடைய கவனம் வைக்கணும். இப்ப நம்ம வந்து ஒரு நான் ஒரு ஆத்மா அப்படின்னா நான் ஒரு ஆத்மா அப்படிங்கிறது எண்ணமா இருந்தா ஆத்ம உணர்வு வரவே வராது. நான் ஒரு சின்னஞ்சிறிய பவித்திரமான உயிரோட்டமான ஒளிப்புள்ளி அப்படின்னா நீங்க உங்க நெற்றிக்கு நடுவில் அந்த சின்னஞ்சிறிய ஒளிப்புள்ளியை பார்க்கணும். அது நான் தான் அப்படிங்கிற அனுபவம் செய்யணும். இந்த மாதிரி செய்யலன்னா நம்ம கிளாஸ்ல ஒரு மாசம் ஆனாலும் நான் ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்வோமே தவிர ஆத்ம உணர்வு வரவே வராது. அப்ப அந்த நெற்றிக்கு நடுவுல அந்த ஒளிப்புள்ளியாக நான் தான் இருக்கிறேன். அப்போ சுயத்தை அனுபவம் செய்யணும். இது எல்லாருக்கும் புரியுதுங்களா? நாம இந்த ராஜயோக தியானத்தின் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா பலன்களுக்கும் அஸ்திவாரம் வந்து நான் ஆத்மான்ற உணர்வு தான். அதாவது ஆத்மாங்கிறது ஒண்ணு இருக்கு, உடலுங்கிற ஒண்ணு இருக்கு மாதிரி நம்ம நினைக்க கூடாது. என்னோட ஆத்மா, என்னோட உடல்னு சொல்ற மாதிரி என்னோட ஆத்மான்னு சொன்னா அங்க ஆத்ம உணர்வே வரலன்னு அர்த்தம். நான் ஆத்மா, நான் தான் அந்த சின்னஞ்சிறிய புள்ளி, ஒளிப்புள்ளி. இப்ப நான் ஆத்மாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கணும்? ஏன்னா நான் தான் என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய குணங்கள், என்னுடைய சக்திகள். அப்ப இதெல்லாம் நான் தான். என்னுடைய வடிவம் ஒளிப்புள்ளி. இதுதானே நம்ம இத்தனை நாளா பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்து நான் ஆத்மா, நெற்றிக்கு நடுவில் ஒளிப்புள்ளியா இருக்கேன். இப்ப என்ன பண்ணுங்க?
இந்த கண்கள் வழியாக நான் ஆத்மா இந்த பொருளை பாக்குறேன். இப்போ உங்க முன்னாடி ஒரு பொருள் இருக்கு. நீங்க ஸ்தூலமான கண்கள் மூலமாக ஸ்தூலமான அந்த பொருளை பாருங்க. ஆனா யார் பாக்குறது? நான் ஆத்மா இந்த கண்கள் வழியாக இந்த பொருளை பார்க்கிறேன். இப்பவே நீங்க செய்யலாம். இப்பவே இதை ட்ரை பண்ணுங்க. நீங்க எங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் உங்க முன்னாடி ஒரு பொருள் இருக்கும்ல. இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம அதை கேஷுவலா பார்த்தோம். ஆனா இப்ப எப்படி பார்க்க போறோம்னா, நான் ஆத்மா இந்த கண்கள் வழியாக இந்த பொருளை பார்க்கிறேன். இப்போ உங்களை சுத்தி ஏதோ ஒரு சப்தம் கேக்குது. இப்ப நான் பேசுறது கூட ஒரு சப்தம் தானே. இப்போ இந்த எண்ணத்தை கொண்டு வாங்க. நான் ஆத்மா இந்த காது வழியாக இந்த சகோதரி பேசுவதை கேட்கின்றேன். செய்ய முடியுதா எல்லாராலையும்? செய்ய முடியாது இதுதான் ஆத்ம உணர்வு. இதுதான் ஆத்ம உணர்வு. இது போல நீங்க நாள் முழுக்க சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் அப்பப்போ நீங்க உங்க கர்மங்கள் காரியங்கள் எதுவானாலும் செஞ்சுக்கிட்டே அப்பப்போ இந்த ஒரு எண்ணத்தை கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஆத்ம உணர்வு என்பது அதிகரிக்கும். இப்ப ஆத்மா அழிவற்றதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே போலதான் இந்த ஆத்மாக்குள்ள இருக்கிற 7 குணங்களும் கூட அழிவற்றது. அது அழியவே அழியாது, நமக்குள்ளதான் இருக்கு. இப்ப நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம் இல்ல, இந்த ஒயிட் ட்ரெஸ். அப்போ அந்த ஒயிட் ட்ரெஸ் மேல பட்ட அழுக்கு எல்லாம் நம்ம சோப் வச்சு தண்ணீர் போட்டு வாஷ் பண்றோம். ஆனா அந்த ஒயிட் போல பாருங்க, அந்த ஒயிட் அப்படியேதான் இருக்கு. அதே போல இந்த காமம், கோபம், அகங்காரம், இன்னும் எத்தனை எத்தனை நெகட்டிவ் குணங்கள் எல்லாருமே அந்த நீக்கப்பட வேண்டிய குறைகள் பலவீனங்கள் என்னங்கிறத பாருங்க. அப்ப நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். அந்த லிஸ்ட்ல இல்லாத விஷயங்கள் கூட நிறைய இருக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எதெல்லாம் நமக்குள்ள இருக்கோ அது எல்லாமே நம்ம மேல படிஞ்ச அழுக்குகள் தான். அது நம் ஞானத்தின் மூலமாக யோக சக்தியின் மூலமாக நீங்கிவிடும். அப்ப நமக்குள்ள இருக்கிற அந்த தூய்மை, அந்த மற்ற அனைத்து 7 குணங்களும் அழிவற்றது அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். அந்த ஒயிட் ட்ரெஸ்ஸை துவைக்கும் போது அழுக்குதான் போச்சு, ஒயிட் அப்படியே தானே இருந்தது. அது போல இந்த நெகட்டிவ் குணங்கள்ன்ற அழுக்கு போயிட்டு அந்த ஒரிஜினல் குணங்கள் அழிவற்றது, அது அப்படியே இருக்கு. யோசிச்சு பாருங்க, எவ்வளவு ரொம்ப அதிசயமான விஷயமா இருக்குல்ல. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப பெரிய பெரிய பாவங்கள் பண்ணக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. நினைச்சு பார்க்கும் போதே உடல் நடுங்கக்கூடிய மனசு கூசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க. அந்த மனிதர்களும் ஆத்மாக்கள் தான். அந்த ஆத்மாக்குள்ளேயும் இந்த 7 குணங்களும் இருக்கு அப்படிங்கறத நினைச்சு பார்க்கும் பொழுது அதிசயமா இருக்குல்ல. இப்ப வந்து ஒரு ஊதுவத்தி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஊதுவத்தி தானாக அந்த நறுமணத்தை தருமா? தானாக நறுமணத்தை தருமா? எப்போ அந்த ஊதுவத்தி நறுமணத்தை தரும் சொல்லுங்க. அது ஒரு கொளுத்தும் ஆனா போது எழுத்தி கொள்ளும் பொழுது ஆஹ் ஆஹ் ஊதுவத்திய பத்த வைக்கும் பொழுதுதான் அது நறுமணத்தை தரும். அதே போல இந்த 7 குணங்களும் அனுபவம் செய்ய வேண்டிய விஷயங்கள், வெறும் எண்ணங்கள் கிடையாது. இப்ப இந்த தியான வர்ணனை எல்லாம் வெறும் எண்ணங்களா ஏற்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த குணங்கள் எதுவுமே அனுபவம் ஆகாது. இந்த குணங்கள் எதுவுமே அதிகரிக்காது. இப்ப தூய்மைனா நமக்கு என்னன்னு புரியுது, அமைதினா என்னன்னு புரியுது. சோ அந்த எண்ணங்களை நாம அனுபவம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த தெய்வீக குணங்கள் அப்படிங்கிற அந்த நறுமணம் பரவ ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம எங்கிருந்து வந்தோமோ அந்த உலகம் கூட டவர் ஆஃப் பீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அமைதியின் உறைவிடம். இந்த சிவாஜி கணேசன் கூட ஒரு பாட்டு பாடினார்ல, எங்கே நிம்மதி எங்கே நிம்மதி அங்கே எனக்கோர் இடம் வேண்டும். அப்போ ஆத்மால ஒரு ரெக்கார்டு இருக்கு. நம்ம எங்கிருந்து வந்தோம், அந்த உலகம் எப்படிப்பட்ட நிம்மதியான உலகமாக இருந்தது. அப்போ சாந்தி நிரம்பிய அந்த உலகத்துல இருந்துதான் நம்ம வந்திருக்கோம்னா அப்ப சாந்திங்கிறது நமக்குள்ளேயே இருக்கு. இப்ப பாருங்க, 5 தத்துவங்களினாலான இந்த உடலை 5 தத்துவங்களை தாண்டி கொண்டு போகவே முடியாது. இந்த 5 தத்துவங்களுக்குள்ள இருக்கிற இந்த உலகம் வரைக்கும் தான் இந்த உடல் இருக்கும். ஆனா ஆத்மா வந்து அந்த 6வது தத்துவம், அதை பத்தி பின்னாடி பார்ப்போம். அந்த 6வது தத்துவம்ங்கிறது சாந்தி தாமம். அதுதான் ஆத்மாக்களுடைய உலகம். அங்க வெறும் சாந்தி மட்டும்தான் இருக்கு. அப்போ நானே சாந்திங்கிறதுனால தான் அந்த உலகத்துல என்னால இருக்க முடியுது இல்லையா? இப்போ நாம நம்மை ஆத்மான்னு புரிஞ்சுக்கும் பொழுது சாந்தி அனுபவம் ஆகும். நம்மை உடல்னு புரிஞ்சுக்கும் பொழுது இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்கு நம்ம அடிமையாக இருப்போம்.
நாம நம்மை உடல்னு புரிஞ்சுக்கும் பொழுது இந்த உலகத்துக்கு நாம அடிமையாக இருப்போம். இந்த உலகத்துல இருக்கிற விஷயங்கள், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அந்த விகார குணங்கள், இதனாலதான் நம்முடைய ஆதி குணமான அந்த ஒரிஜினல் குணங்களை நம்ம மறந்துட்டோம். அப்ப சாந்தியை வெளியே தேட ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம மனசை நம்ம சைலண்ட் பண்றோம். அப்போ நமக்கு அந்த சைலன்ஸோட சக்தியை அனுபவம் பண்றோம் அப்படின்னா நம்முடைய புத்தி கூட ரொம்ப தெளிவாக வேலை செய்ய ஆரம்பிக்கும், ரொம்ப எஃபிஷியண்டா வேலை செய்யும். ஏன்னா நிறைய விஷயங்கள்ல நமக்கு எங்க பிரச்சனை வருதுன்னா நம்ம புத்தியினால எடுக்கக்கூடிய முடிவுகள் அது தவறாயிடுச்சுன்னா அதனுடைய விளைவுகள் நமக்கு கஷ்டமா இருக்குல்ல. அப்ப புத்தி ரொம்ப எஃபெக்டிவா எஃபிஷியண்டா வேலை செய்யணும்னா அதற்கு முதல் கண்டிஷன் என்னன்னா மனசு அமைதியாக இருக்கணும். சில சமயம் என் பேரை சொல்லவே இல்லை, என்ன ரெகக்னைஸே பண்ணல, எனக்கு அங்கீகாரமே கொடுக்கல, ஏன் அவங்க என்ன பத்தி விசாரிக்கவே இல்லை, ஏன் இந்த விஷயம் எனக்கு நடந்தது, ஏன் எனக்கு, ஒய் மீ. சில சமயம் நான் அந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நான் இந்த மாதிரி செஞ்சிருக்க கூடாது, நான் இப்படி பண்ணியிருக்கணும் அப்படி பண்ணியிருக்கணும். சோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் நமக்குள்ள இருக்கிற அமைதியை அனுபவம் செய்ய விடாமல் தடுக்கிறது. அதே போல கடந்த கால விஷயங்களை எவ்வளவு அசை போடுறோமோ அவ்வளவும் நம்மளால அமைதியை அனுபவம் பண்ண முடியாம போயிடுது. அமைதி ஆல்ரெடி இருக்கு, ஆனா பிளாக் ஆகுது. இப்போ ஒரு குழால தண்ணி ஃப்ரீயா ஃப்ளோ ஆகுது, ஆனா அந்த குழால ஏதோ ஒரு குப்பை போய் மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்ப தண்ணி ஃப்ளோ ஆகாது இல்ல. அது போல ஆத்மால இருந்து இயல்பா ரேடியேட் ஆக வேண்டிய அந்த சாந்திங்கிறது இந்த மாதிரி எண்ணங்களால் அடைக்கப்படுகிறது. சில சூழ்நிலைகள் நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, அதை பத்தியே யோசிக்கிறோம், அப்பொழுதும் நம்மளால அமைதியை அனுபவம் பண்ண முடியாது. அதே போல எதிர்காலத்தை பத்தி நம்ம நினைக்கிற பயமான எண்ணங்கள், அப்போ அமைதி நமக்குள்ளதான் இருக்கு, ஆனா நம்முடைய சொத்தான அந்த சாந்தி நம்மால அனுபவம் பண்ண முடியாம போயிடுது. சோ இதற்கெல்லாம் நம்ம என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எப்பொழுதுமே ஞாபகத்துல வச்சிருக்கணும்னா, எண்ணங்கள் என்பது நம்முடைய படைப்பு. நாம எண்ணங்களின் படைப்பாளர்கள் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். இப்போ நம்ம பேசுற வார்த்தைகள்லாம் நம்முடைய படைப்பா இல்லையா? சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? ஆஹ் ஆஹ் அதே போல நம்ம செய்யற கர்மங்கள் நம்முடைய படைப்பா இல்லையா? ஆமா. அப்போ அதே போலதான் எண்ணங்களும் நம்முடைய படைப்புங்கிறது நமக்கு ஞாபகத்துல இருக்கணும். எது வரைக்கும் நாம தான் படைப்பாளர்கள் அப்படிங்கிறது நம்ம உணரவே இல்லையோ அது வரைக்கும் நம்மால எண்ணங்களை நிறுத்த முடியாது. அப்ப நம்ம ஹெல்ப்லெஸ்ஸா ஆயிடுவோம், நம்மால எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆனா இப்ப நம்ம அந்த சுய பொறுப்பை எடுத்துக்கிறோம். இது என்னுடைய மனம், என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டிய ஒன்று, இந்த எண்ணங்கள் என்னுடைய படைப்பு. இப்படி நாம புரிந்து கொள்ளும் பொழுது நம்முடைய மனதையும் நல்ல நல்ல ஃபீலிங்ஸ கொடுக்க முடியும், புத்தியை ரொம்ப பலமாக ஆக்க முடியும். சோ மனதுல அமைதியை அனுபவம் செய்யறதுக்கு நிறைய பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணணும். இந்த பாசிட்டிவ் தாட்ஸ் கிரியேட் பண்ணணும்னா ஏதாவது ஒரு விஷயம் நடந்தா மட்டும் பாசிட்டிவ் தாட் கிரியேட் பண்றது அப்படி கிடையாது. சாதாரணமாகவே நம்ம பாசிட்டிவ் தாட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்ம தியான வர்ணனைகள்ல நம்ம கொடுக்கிறோம். நீங்க எப்பவுமே எத்தனை மணிக்கு எழுந்துப்பீங்களோ அதுக்கு ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ முன்னாடி எழுந்து, நம்ம இது வரைக்கும் பாருங்க எத்தனை கிளாஸ் நடந்திருக்கோ அத்தனை தியான வர்ணனைகள் கொடுக்கிறோம், எல்லாமே 10 நிமிஷத்துக்குள்ளதான் இருக்கு. சோ நீங்க அதை திரும்ப திரும்ப நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும், அதை உணரணும், அனுபவம் செய்யணும். இப்போ இந்த மாதிரி நம்ம நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்தும் பொழுது அந்த சாந்தியை அனுபவம் பண்ண முடியும், மனசு பலமுள்ளதாக ஆகும். அதுக்கப்புறமா இன்னொரு யுக்தி என்னன்னா, முடிந்தவரை வாயால பேசுற அந்த சப்தங்களை கொஞ்சம் குறைச்சிக்கணும். எந்த இடத்துல 2 வார்த்தை தேவைப்படுதோ அங்க 10 வார்த்தைகள் பேசக்கூடாது. எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் பேசணும். நிறைய பேர் இந்த மௌன விரதம் கூட இருப்பாங்க பாருங்க, அது கூட நிறைய அந்த ஆத்ம சக்தியை சேமித்து கொடுக்கும். ஆனா வாயால மௌனமா இருந்துட்டு மனசால நிறைய எண்ணங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடாது, அப்போ பிரயோஜனமே இல்லை. சோ மௌன விரதம் கூடவே அந்த எண்ணங்கள் மேலேயும் ஒரு கண்ட்ரோல்.
அதுக்கப்புறம் மூன்றாவது யுக்தி என்னன்னா, நிறைய ஆசீர்வாதங்களை அனுப்பிட்டே இருக்கணும். நீங்க ரோட்ல வாக்கிங் போறீங்கன்னா அந்த முகம் தெரியாத நபர்களுக்கு கூட ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் மனசுல கிரியேட் பண்ணணும். நமக்கு தெரியிற, நமக்கு தொந்தரவு கொடுக்கிற, நமக்கு பிரச்சனையாக இருக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே மனசுல நம்ம தனியா இருக்கணும், இறைவனோட இருக்கணும். மற்றவர்கள் யாரும் நம்ம மனசுல வந்து உட்காரக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்கள பற்றின சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடாது. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது நம்மால அந்த அமைதியை அனுபவம் பண்ண முடியும். சோ நிறைய யுக்திகள் நம்ம இன்னைக்கு சொல்லியிருக்கோம். முடிஞ்சா மறுபடியும் இந்த ரெக்கார்டிங்க கேளுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள நான் யூடியூப் வீடியோவும் போட்டுருவேன். சோ நீங்க அதை கேட்டுட்டு இந்த யுக்திகள்லாம் நோட் பண்ணிட்டு இதெல்லாம் நீங்க பயன்படுத்தி பாருங்க. ஒரு தடவை நீங்க பயன்படுத்திட்டீங்கன்னா அந்த விஷயம் உங்களுடைய சொத்தாக மாறிவிடும். எது வரைக்கும் பயன்படுத்தலையோ அது நம்முடையதாக ஆகாது. ஓகேவா? ஓகேவா எல்லாருக்கும்? ஓகே மேம். இப்ப இந்த சாந்திங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோமா சாந்தி என்பது என்னன்னு? ஆமாங்க. உம் அதாவது முழுமன அமைதி. ஆஹ் இது வந்து ரொம்ப சுருக்கமா சொல்றதானா, இப்ப வந்து மனசு வந்து எண்ணங்களற்ற நிலைக்கு கொண்டு போவது அப்படிங்கிறது இப்பொழுது சாத்தியமே கிடையாது. ஓகே, அது ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜ்ல தான் அது வரும். இப்ப நம்ம வந்து அந்த எண்ணங்களோட நம்பரை குறைக்கிறோம், எண்ணங்களோட வேகத்தை குறைக்கிறோம்னாலே நிறைய அமைதியை அனுபவம் பண்ண முடியும். அது தவிர நம்ம எண்ணங்களே அற்ற நிலைக்கு போவது நம்முடைய குறிக்கோள் கிடையாது. நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ், தூய்மையான எண்ணங்களை ஏற்படுத்தி தான் ஆத்மாவை நம்ம வந்து பரிவர்த்தனை செய்யறோம், மாற்றம் கொண்டு வரும். அப்ப அதனால அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த தூய்மையான எண்ணங்களை கிரியேட் பண்ணாலே போதும், நமக்கு அந்த அமைதியை அனுபவம் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு சின்ன மெடிடேஷன் பண்ணலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த எண்ணங்களை அனுபவம் செய்ய முயற்சி பண்ணுங்க. ஓகே, ஓம் சாந்தி. உடலை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். கவனத்தை இரு புருவங்களுக்கு மத்தியில் கொண்டு வாருங்கள். நான் ஆத்மா, மாஸ்டர், இந்த உடலுக்கு மாஸ்டர், என்னுடைய மனம் புத்திக்கு மாஸ்டர். நான் ஆத்மா, கிரியேட்டர், என்னுடைய எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்களுக்கு நான் படைப்பாளர் ஆகிறேன். நான் என்னுடைய சுய விருப்பத்தின்படி என்னுடைய வில் பவரை உபயோகித்து புதிய சமஸ்காரத்தை ஏற்படுத்துகின்றேன். அது என்னவென்றால், என்னுடைய எண்ணங்களை நான் கவனிக்கின்றேன். நான் ஒரு ஞான ஸ்வரூபமான ஆத்மா. நான் ஒரு பவித்திரமான ஆத்மா. என்னுடைய மனதையும் புத்தியையும் நான் தூய்மையானதாக, தெய்வீகமானதாக ஆக்குகின்றேன். நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. சாந்தி என்னுடைய சுய தர்மம். எனக்குள்ளே வீணானதை நான் வைத்திருக்க அனுமதிப்பதில்லை. நான் எடுத்துக்கொள்கின்ற வெளி உலக செய்திகளின் மீது ஒரு கட்டுப்பாட்டை வைக்கின்றேன். வெளியிலிருந்து வரக்கூடிய செய்திகளை நான் வடிகட்டி எனக்கு வேண்டியதை மட்டுமே, நல்லதை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றேன். நான் எல்லா விஷயங்களையும் ஈஸியாக எடுத்துக்கொள்கின்றேன். நான் மலையை கடுகாக ஆக்குகின்றேன். நான் எல்லா விஷயங்களையும் புன்னகையோடு பார்க்கின்றேன். எல்லா விஷயங்களையும் லேசாக எடுத்துக்கொள்கின்றேன். ஏனெனில்
நான் லேசாக இருக்க விரும்புகின்றேன். மனிதர்கள் விதவிதமான சமஸ்காரங்களுடன் இருப்பார்கள். அவர்களை உள்ளே எந்த விதமான கேள்விகளும் இல்லாமல் ஏற்றுக்கொள்கின்றேன். ஒவ்வொரு சூழ்நிலையையும் என்னுடைய மூன்றாவது கண்ணான புத்தியின் மூலமாக புரிந்து கொள்கின்றேன். என்னுடைய மனதை எப்பொழுதுமே சாந்தியை அனுபவம் செய்விப்பதற்கு நான் பொறுப்பை எடுத்துக்கொள்கின்றேன். என் மனதில் ஏற்படுகின்ற அசாந்திக்காக நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன். என்னுடைய எண்ணங்களை மாற்றக்கூடிய சக்தி என்னிடத்தில் உள்ளது. நான் ஒரு சாந்த ஸ்வரூபமான ஆத்மா. நான் சாந்தியின் அதிர்வலைகளை பரப்பிக் கொண்டிருக்கின்றேன். சாந்தியின் ஒளிக்கிரணங்கள் என்னுடைய உடல் முழுவதும் பரவுகின்றன. என்னுடைய கர்மேந்திரியங்கள் சாந்தியின் கிரணங்களால் குளிர்ச்சி அடைகின்றன. என்னிடம் இருந்து வெளிப்படும் சாந்தியின் அதிர்வலைகளினால் சுற்றுப்புறம் அனைத்தும் சாந்தியின் அதிர்வலைகளால் நிரம்புகின்றன, சாந்தம் அடைகின்றன. என் தொடர்பில் வரும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் சாந்தியின் அனுபவம் ஏற்படுகின்றது. அவர்களுடைய மனமும் சாந்தியை அனுபவம் செய்கின்றது. இந்த இயற்கையின் 5 தத்துவங்களுக்கும் என் மூலமாக சாந்தியின் அதிர்வலைகள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ஓம் சாந்தி. ஓகே, நாம இன்னைக்கு சாந்தியை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். சாந்தியை எப்படி நமக்குள்ள அனுபவம் பண்றது, அதற்கான நிறைய டிப்ஸும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் 24 மணி நேரத்துல ஏதாவது 1-2 கூட நீங்க பயன்படுத்தி பார்த்து உங்களோட அனுபவங்களை நீங்க ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் போடலாம். ஓகேங்களா? யாருக்காவது ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருக்கா? நன்றிமா. ஓம் சாந்திமா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓப்பா. நன்றிம்மா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் நைட். தேங்க்யூமா. தேங்க்யூ. ஓம் சாந்தி. அருமையாக இருந்ததுமா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ. குட் நைட். ஓம் சாந்தி.